ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। सद्गुरु श्री सिवन सर महाराज की जय। நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புத்தகத்திலிருந்து எகிப்திய சுருக்கம் அப்படிங்கிற சாப்டர்ல ஒரு அரசருடைய கதையை பார்க்க போறோம். மகாராமசேஷர், ராம்சேஸ் II. சார் எகிப்தியர்கள், எஜிப்சியன் ஹிஸ்டரி பத்தி நிறைய சொல்லியிருக்கார் புக்ல. நிறைய சாப்டர்ஸ் கூட எழுதியிருக்கார். எகிப்திய சுருக்கம், எகிப்தியர்களின் பிரேத அடக்க முறைகள், அவங்களுடைய மைண்ட் ப்ளோயிங் எம்பால்மிங் ப்ராசஸ், அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மம்மிஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிற விதம், அப்புறம் எகிப்திய மேதைகளும் கிரேக்க மேதைகளும் ஒரு சாப்டர் வரும். அதுக்கப்புறம் இறந்த பிறகு தண்டனை விதித்த எகிப்திய பெரியோர்கள் அப்படின்னு சாப்டர் வரும். அது தவிர நிறைய இடத்துல எப்படி எகிப்தியர்கள் வந்து உலகத்துக்கு முன்னோடியா இருந்தாங்க, நம்மளுடைய தெய்வ மதத்தை பின்பற்றுறதுலயும் ஃபாலோ பண்றதுலயும், உலகத்துக்கு அபாரக்ரியா அப்படின்னு ஒண்ணு வந்து கத்து கொடுத்ததே எகிப்தியர்கள் தான் அப்படின்னு சார் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. இன்க்ளூடிங் இந்தியா, நம்ம பாரத தேசம் உட்பட அபாரக்ரியா அவங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய அனுஷ்டானத்துல அவங்களுடைய பலம், அது அவங்க மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, எப்படி அதுல இருந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து டீவியேட் ஆகாம அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சார். எகிப்த பத்தியே இந்த சாப்டர்லயே வந்து சில அறிஞர்களோட கொட்டேஷன்ஸ் வந்து கோட் பண்றப்ப சொல்ற, எகிப்து ஒரு நாடல்ல, அது ஒரு கந்தர்வ லோகம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ற, எகிப்தியர்கள் வந்து பண்டைய நாடுகள்ல இருக்கிற மாதிரி அவங்க வந்து படிக்க எழுத தெரியாதவர்களா இருந்தாலும் அவர்கள் ஒழுக்கத்திலும் நன்னடவடிக்கைகளிலும் நேர்மையிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அப்படின்னு எழுதியிருக்க. எகிப்தியர்களை பற்றி ஒரு பேரறிஞர் குறிப்பிடும் பொழுது, the merits and virtues of the Egyptians were not told as the idle tales அப்படின்னு எழுதியிருக்காரு. சோ அப்படி ஒரு ரிச் ஹிஸ்டரி எகிப்தியர்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சாரே இந்த சாப்டர், இந்த எகிப்திய சுருக்கம், இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்பவே the way he writes, the way he tells the history of Egypt, அது வந்து ஏதோ அப்படியே ஒரு ஹிஸ்டாரியன் டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஃபேக்சுவலா எழுதிருப்பார். அப்படியே வந்து கண்ணால அது வந்து பார்த்த மாதிரி, அப்படி ஒரு அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் with which he explains all over ஏணிப்படிகள் மாந்திருக்கு, எஸ்பெஷலி எகிப்திய சுருக்கம்ல. ராம்சேஷரோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எகிப்திய சுருக்கம்ல முதல் பேராகிராஃப், நாம் அறிந்த வரையில் ஏனைய துறைகளிலும் வியக்கத்தக்க சாதனைகளை ஏற்று வந்தவர்கள் எகிப்தியர்கள் ஆவார்கள். தங்கள் ஆதி சாஸ்திரங்களை இம்மியளவும் பிறழாமல் கடைபிடித்து வந்ததினால் தெய்வங்கள் தாமாகவே தங்களுக்கு அருள் புரிந்து வந்ததாக எகிப்திய பிராமணர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுல நமக்குரிய மெசேஜ் என்ன? நம்ம வந்து நிறைய சுவாமிகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா எகிப்தியர்களுடைய நம்பிக்கை, அவர்களுக்கு விதித்த அந்த ஆதி சாஸ்திரங்கள்ல இருந்து கொஞ்சம் கூட டீவியேட் ஆகும், அதனால தெய்வங்கள் தாமாகவே வந்து அருள் புரிந்தனும். நம்ம அனுஷ்டானத்துல நமக்கு நம்பிக்கை நம்ம பண்ணோம்னா பகவான் நமக்கு நிச்சயம் அருள் புரிவார். எங்க அருள் புரியாம போற, அதுதான் இதுல நமக்கு இருக்கிற மெசேஜ். அவர்கள் ஏபஸ் என்ற உயிருள்ள ரிஷபத்தையும் பரமேஸ்வரனாக ஆராதித்து வந்தனர். இந்த ரிஷபத்தின் தாய் பசுவுக்கு மின்னலின் சக்தியினால் கர்ப்பம் ஏற்படுவதாக அவர்கள் உறுதி கூறியிருக்கின்றனர். இங்கேயும் இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க. அவர்கள் கூறினார்கள், அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் சொன்னார்கள், அந்த மாதிரி சொல்லல, அறிவித்திருக்கிறார்கள். தெய்வங்கள் தாமாகவே வந்து அருள் புரிந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். ப்ரொக்ளைம்டு, செட் இல்ல. அதே மாதிரி அந்த தாய் பசுவுக்கு மின்னலின் சக்தியினால் கர்ப்பம் ஏற்படுவதாக அவர்கள் உறுதி கூறியிருக்கின்றனர். அஃபர்மேஷன், செட் கிடையாது. அதுதான் the authority with which Sir writes is amazing.
அடுத்தது, ஒரு ரிஷபம் இறந்து விட்டால், அதாவது இந்த ரிஷபம் வந்து நம்ம நந்திகேஸ்வரர் வழிபாடுற மாதிரி இந்த ரிஷப வழிபாடு அங்க பண்றாங்க. ஒரு ரிஷபம் இறந்து விட்டால் மற்றொரு அத்தகைய ரிஷபம் உதித்திருக்கும் இடத்தை அடைந்து அதை கொண்டு வந்து விடுவார்களாம். இங்கேயும் பாருங்க, ஒரு ரிஷபம் இறந்து விட்டால் மற்றொரு அத்தகைய ரிஷபம் பிறந்திருக்கும் இடத்தைன்னு சார் எழுதுல, உதித்திருக்கும் இடத்தை. சார் வந்து எழுதுவார் இல்லையா, 53G நினைக்கிறேன். துறவிகள் எக்கடனின் பொருட்டும் இந்த பூமியில வந்து பிறவி ஏற்பவர்கள் அல்லர். ஒரே கடவுளை காண்பதற்கும் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கும் அவர்கள் உதிப்பவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சார் எழுதுவார். அவ வந்து துறவிகள் வந்து எந்த, அதாவது நம்ம வந்து பிறவி கடன் ஜென்ம கடன் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு அதை கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா, துறவிகளுக்கு அப்பேற்பட்ட இது இல்ல, அவர்கள் உதிப்பவர்கள் ஆவார்கள். ஆனபிரான் அருட்பேரினால் அவதரிப்பவர்கள் ஞானிகள் அப்படின்னு எழுதுவார் சார். அது மாதிரி ஒரு தெய்வீக ரிஷபம், அது வந்து அந்த ரிஷபத்தோட தாய்க்கு வந்து கர்ப்பமே மின்னலோட சக்தினால வருதுன்னா, அந்த ரிஷபம் வந்து ஒரு சாதாரண பிறந்திருக்குதுன்னு சொல்லல, உதித்திருக்கும் இடத்தை. அதுதான் அதுல அழகே. இத்தகைய ரிஷபங்களில் பரமேஸ்வரன் பிரவேசித்திருப்பதை அவர்கள் தெய்வங்களின் மூலம் அறிந்திருந்தனர். ஓஸ்ரஸ், otherwise called Amen, ரா. இந்த ஏமன் ரா அப்படிங்கறதெல்லாம் வந்து பின்னாடி நிறைய பார்க்க போறோம் ராமசேஸ்வரோட கடையில. அவங்களுடைய பரமேஸ்வரன் பேர் ஏமன், அமூன் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. பரமேஸ்வரன் மெம்பிஸ் கஷேத்திரத்தில் ஒரு பெரிய நிர்மாணத்தில் வீற்றிருந்த இந்த ஏபிஸ் தெய்வத்திற்கு உற்சவங்களை ஏற்றி கோலாகலமாக கொண்டாடி வந்தனர். இந்த ஏபிஸ் அப்படிங்கிற இந்த ரிஷபம், அதுக்கு உற்சவங்கள்லாம் எடுத்து கொண்டாடி இருக்காங்க. இது மாதிரி நிறைய சொல்றாரு. எப்படி வந்து நம்ம ரிஷப வழிபாடு, ரிஷபத்தையே வந்து நம்ம ஒரு சாதாரணமா கோமாதா மாதிரி நம்மளும் நந்திகேஸ்வரர் வழிபாடு வந்து நம்மளோட எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. கோமாதா பத்தி சொல்றப்பவே ஒரு இடத்துல சொல்வார், பசுவின் புனிதங்கள் அந்த சாப்டர்ல சொல்வார், மானிட வர்க்கத்தின் ஸ்ரேயஸின் பொருட்டு தெய்வத்தினால் பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்ட புனிதமான பிராணி பசுவாகும் அப்படின்னு எழுதுவார். கோமாதாக்கும் ரிஷப வழிபாடும் நம்ம அல்ல, ஆதி காலத்துல எகிப்தியர்கள் காலத்திலேருந்தே வந்து இந்த வழிபாடுகள்லாம் இருந்திருக்கு. அந்த ரிஷபத்துக்கு ஏபிஸ்க்கு வந்து உற்சவங்கள்லாம் கொண்டாடி வந்துட்டு இருக்கா. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. இப்போ தெய்வீக பிராணிகளா அவங்க வந்து கோமாதா மாதிரி அங்க வளர்க்கிற பிராணிகளை எப்படி பார்த்துண்டா, அந்த பிராணிகள் தவறி போச்சுன்னா 10 நாள் துக்கம் எல்லாம் எப்படி அனுஷ்டிச்சா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதின்னு வர. இப்ப நம்ம இந்த மகாராமசேஷர் அவருடைய கதையை பார்ப்போம். மகாராமசேஷர், ராம்சேஸ் தி செகண்ட், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். 1345 BC to 1285 BC, பிஃபோர் கிரைஸ்ட் பீரியட் நம்ம சொல்ற அந்த பீரியட்ல நடந்த கதை. அவர் வந்து நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராமசேஷர், ராம்சேஸ் தி செகண்ட், ராம்சேஸ் தி கிரேட், ராம்சேஸ் தி ஃபெரோ ஆஃப் ஃபெரோஸ். ஃபெரோனா PHAROH, கிங்னு அர்த்தம். ஃபெரோ ஆஃப் ஃபெரோஸ். அப்புறம் ராம்சேஸ் தி கோல்டன் பீரியட் இன் எஜிப்சியன் ஹிஸ்டரி, ராம்சேஸ் தி செகண்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி நிறைய வந்து டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் கூகுள் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கும், நீங்க தேடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியரா, ஒரு பராக்கிரமசாலியா இருந்த ஒரு அரசர். ஆனா அது மட்டும் இல்ல, விசேஷம் என்னன்னா பக்திமான், தெய்வத்துக்கிட்ட தன்னை முழுக்க சரண்டர் பண்ணின ஒரு மனிதர். எகிப்தோட 20,000 நகரங்கள்ல சார் 20,000 சிட்டிஸ் இன் ஈஜிப்ட்ல ஒவ்வொன்றிலும் ஒரு கோவில் கட்டியிருக்க. அதே மாதிரி அவர்கள் முன்னோர்கள் மாதிரி நிறைய கோயில்களை விஸ்தரித்திருக்கிறார். இங்க கோவில்கள்னா அப்படி சாதாரணமா இல்ல. எஜிப்ட்ல வந்து பின்னாடி பார்க்க போறோம் என்ன மாதிரி கோவில்கள்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னு. வானை முட்டும் பிரம்மாண்ட சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய வந்து அந்த மாதிரி கட்டியிருக்கார். பகவான்கிட்ட தீவிர பக்தி, பகவான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்ச ஒரு அரசர். இப்ப என்ன ஆச்சு, எஜிப்ட்ஸுக்கும் அவங்களுடைய பரம்பரை எதிரி ஹிட்டைட்ஸ்னு ஒரு குரூப், அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷங்களா ஒரு டெரிட்டரி ஒரு வார் நடந்துட்டே இருக்கு. இந்த ராமசேஷருடைய அப்பா சேட்டி 1 அப்படின்னு, சேட்டி தி ஃபர்ஸ்ட்,
அவரோட பீரியட்ல இருந்து இது யாரு கான்குவர் பண்றது அப்படிங்கறதுல இந்த வார் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹிட்டாய்ட்ஸோட அரசன் கேட்டா அப்படிங்கிற ஒரு அரசன் என்ன பண்றான், இப்ப இருக்கிற பாலஸ்டைன், ஏசியா மைனர், இப்ப இருக்கிற மாடர்ன் டர்க்கி, சோ அங்க இருக்கிற எல்லா அரசர்களையும் அந்த பிராந்தியத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டி எஜிப்டுக்கு எதிராக ராமசேஷருக்கு எதிராக போர் புரிஞ்சு கிளம்பி வரான். போர் புரியறதுக்கு கிளம்பி வரான். ராமசேஷனும் இந்த போர் வர்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு படைகள் எல்லாம் திரட்டி எல்லாரையும் பிரம்மாண்டமான படைகளை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க. அவர் அவரும் சில படைகள் மட்டும் க்ளோஸ் இதுல பின்னாடி கொஞ்ச தூரம் தள்ளி அவருடைய மித்த படைகள்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு 2 பேரும் வராங்க, ஒரு உளவாளிகள். அவங்க சொல்றாங்க, அவங்க எதிர்நாட்டு மன்னர் அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்க உங்களை பார்த்து உங்களுக்கு வேலை செய்யணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னாங்க. எதிரிகள் ஒரு 40 மைல் தூரத்துல இந்த இடத்துல முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யாரோ 2 உளவாளிகள் சொன்னதை இந்த ராமசேஷர் நம்பிட்டு அவங்க சொன்ன அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 3 மைல் தூரம் இருக்கிறப்பவே இந்த எதிரிகள்லாம் மறைஞ்சிட்டு இருந்தவங்கன்னா அவர் சூழ்ந்துட்டாங்க. அவர் ஜஸ்ட் ரதத்துல போயிட்டு இருக்காரு, இன்னும் ஆயுதம் எதுவும் எடுக்கல. அவருடைய படைகளும் அவங்க படைகளை பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டு இவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ இவர் நிராயுத பாணியா வந்த மன்னர் எல்லாரும் சூழ்ந்து மேலே செல்ல விடாம முற்றுகையிட்டுறாங்க. போர்க்கருவிகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. அவர் கூட எடுத்துன்னு வந்த அந்த போர்க்கருவிகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னால் போயிட்டு இருந்த இந்த மன்னரை பார்த்து பின்னாடி வந்துட்டா அவங்களையும் ராணுவம் சூழ்ந்துருது. இந்த நிலையில் தன்னந்தனியாக நின்றார் மன்னர் அப்படின்னு எழுதுறார் சார். எதிரிகள் முழுக்க சூழ்ந்துட்டாங்க. ரொம்ப வருஷமா நடக்கிற போரு. இவர் நிராயுத பாணியா நின்று இருக்கார். இத்தகைய சூழ்நிலையில் எதிரிகள் மன்னரை ஏளனத்துடன் நோக்கி வந்தரே தவிர அவரை உடனடியாக கொல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போ நம்ம யோசிப்போம், இவர் பெரிய வாரியர் ராமசேஷர்னா ஆப்போசிட் சைடு ஒரு வீக்கான சைடா இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? அது இல்லையா சார் எழுதுறார். The forces of the enemies were not inferior to the Egyptians. The king of Kilibu alone commanded 18,000 picked men, besides a well-trained infantry. They had also 2,500 chariots, each carrying 3 men. In other words, the whole of Syria, from the bank of Euphrates to the Nile, rose in arms against Egypt. The king here is represented alone, surrounded by the enemy and in great danger. ஒரு யூப்ரட்டிஸ் ஒரு நதியில இருந்து நைல் நதியோட பேங்க் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படை, 18,000 men, 2,500 chariots into 3 people each inside the chariots, so 7,500 men, infantry, இத்தனையும் வச்சுட்டு அவர் ராமசேஷரை சுத்தி வளைச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல நிராயுத பாணியை நிக்கிறோம். இனி எந்த மொமெண்ட் வேணாலும் அவர் கொண்டுடலாம். இப்ப சார் எழுதுற, the king here is represented alone, surrounded by the enemies and in great danger, but his first impulse is to God. Look at the choice of word. His first thought is to God. His first impulse is to God. Impulsive, தன்னிச்சையா. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்ப, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, நான் உடனே அடுத்த செகண்ட் பகவான தான் நினைச்சேன் அப்படின்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பண கஷ்டம் வந்தா எந்த ஃப்ரெண்ட கேட்கலாம், யார்கிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு எந்த ஃப்ரெண்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எங்கேயாவது லைசன்ஸ் எல்லாம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா யாரை கூப்பிடலாம், தெரிஞ்சவா யாரை கூப்பிடலாம், இப்படிதானே நம்ம மனசு யோசிக்குமே தவிர ஒரு கஷ்டம்னு வந்துடுத்துனா நம்ம மனசு உடனே பகவான நினைக்கிறதா. ஆனா இங்க மன்னரோட நிலைமை என்ன? கையில ஆயுதம் இல்ல, அப்படி சாதாரணமா சேரியட்ல இருக்கப்ப ஆர்மி எல்லாம் சுத்தி, எதிரிகள்லாம் சுத்தி சூழ்ந்துட்டாங்க, முற்றுகையிட்டுட்டாங்க. எந்த நிமிஷமும் கொன்னுடலாம், மரணம் சம்பவிக்கும்ங்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் இஸ் டு காட். தன்னிச்சையா பகவான் தான் வந்தாராம் அவருக்கு. வேற எந்த நினைப்புமே அவருக்கு வரல.
நம்ம இதுல இருந்தெல்லாம் நமக்கு நிறைய ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. நம்ம உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை நம்பிட்டு அது நம்மளை காப்பாத்தும், இது செய்யும் அது செய்யும், இந்த பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அறிவு பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, என்ன வேணாலும் நினைச்சிட்டு நம்ம பண்ணலாம். ஆனா உலகமே நம்ம கூட இருந்தாலும் அந்த பகவத் கிருப்பை குரு கிருப்பை இல்லைன்னா ததக்கிம் 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 என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா பகவான் நம்ம பக்கம் இருந்துட்டாருன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் நமக்கு அவருடைய அருள் போறது, அது நம்மளை காப்பாற்றும். அதுதான் இப்ப நடக்க போறது. But his first impulse is to God, and before rushing into the melee, he makes his long address to Amen, and help came to him. எப்படி வந்து in the conversation, the way sir has narrated or documented this conversation or the prayer between Maharamaseshar and Parameshwaran that came in, ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதே வேர்ட்ஸ்ல சார் எழுதின அதே வேர்ட்ஸ்ல நம்ம படிச்சோம்னா நமக்கு அதோட ஒரு அழகு நமக்கு புரியும். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில் எதிரிகள் மன்னரை ஏளனத்துடன் நோக்கி வந்தனரே தவிர அவரை உடனடியாக கொன்றுவிட நடவடிக்கை எடுக்கவில்லை. மன்னர் தனது ரதத்தில் இருந்தவாறு பகவானிடம் முறையிடுகிறார். எனது தந்தையான ஆமீனே பரமேஸ்வரன், நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு தந்தை தனையனை மறைப்பதுண்டோ? உன் ஆட்கையை பின்பற்றிதானே இந்த திக்விஜயத்திற்கு புறப்பட்டேன். உன்னுடைய கட்டளைகளில் எதையும் நான் மீறினவன் அல்லவே. அவர் மகத்தான சக்தியை பெற்றவர். எகிப்தின் பிரபுவாகிய அவர் தன்னை குறுக்கிடுபவர்களை வெல்லக்கூடியவர்கள் அல்லவா? உனக்கு இந்த ஆசிரியர்கள் எம்மாத்திரம்? தீவிர பக்தியை ஏற்காதவர்களின் பலத்தை குன்ற வைப்பவர் அல்லவா? ஆமென். எண்ணற்ற பொருள்களை நான் உனக்கு சமர்ப்பிக்கவில்லையா? லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரையில் நிலவக்கூடிய கோவில்களை உனக்கு நிர்மாணிக்கவில்லையா? இவ்வுலகின் அபூர்வ வஸ்துக்களையும் செல்வங்களையும் உனது நிமித்தமாக சமர்ப்பிக்கவில்லையா? எனது மனைவிகள் புத்திரர்கள் போன்றவர்களை நேசிப்பதை விட 1000 மடங்கு உன்னை நேசிக்கவில்லையா? 10,000 புதல்வர்களும் சகோதரர்களும் லட்சக்கணக்கான குதிரை வீரர்களும் ஒன்று சேர்ந்து உதவியளித்தாலும் அவைகள் ஆமீனுக்கு ஈடாகாது என்பதை நான் அறியாதவன் அல்லவே. எனது தந்தையே, நான் தற்போது தனியாக நிற்கிறேன். லட்சக்கணக்கான எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டனர். என்னுடன் இருந்த தளபதிகளோ வில்லாளிகளையோ குதிரை வீரர்களையோ ரதங்களையோ காணேன். எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா சொல்றாங்க. லட்சக்கணக்கான குதிரை வீரர்களும் 10,000 புதல்வர்களும் சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து உதவியளித்தாலும் அவைகள் அந்த பரமேஸ்வரனுக்கு ஈடாகாது என்பதை நான் அறியாதவன் அல்லவே. எத்தனை பேர் உலகமே வரட்டுமே, 1000 பேர் வரட்டுமே, அந்த பகவானுடைய கிருப்பைக்கும் பகவானுடைய அருளுக்கும் ஈடாக ஏதாவது முன்ன சொல்லிட முடியுமா? நம்ம எதை பிடிச்சுக்கணும்னு தெரியணும். இந்த மாதிரி ஒரு நிராயுத பாணியா நிக்கிறவர் பகவான் இருக்க பிடிச்சுட்டார். நம்ம பல தேவையில்லாத விஷயங்களை பிடிச்சிட்டு தேவை இருக்கிற விஷயத்தை போட்டு விட்டுரும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? பற்றற்றான் பற்றை பாதத்தை பிடிச்சிடணும், இறுக்கமா பாதாரவிந்தத்தை பிடிச்சிடணும். அது பிடிச்சாதான் நமக்கு மோட்சம், நமக்கு முக்தி, நம்ம கடை தேர்ற ஒரே வழியை தவிர இப்ப உலகத்துல நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற எந்த விஷயம் நம்மளை காப்பாத்த போறது. இந்த ராமசேஷர் சொல்ற, என்னுடைய தெய்வீக கதறல்கள் ஹெர்மாந்திஸ் பகவானின் செவிகளில் விழுந்தன. ஆமேன், தெய்வம் என் கதறலுக்கு அபயமளித்தார். அவர் தனது கரத்தை எனக்கு அளித்தார். உணர்ச்சி மிகுந்த ஆனந்தத்தால் நான் வீறிட்டேன். என் பின்னால் என்னை அனுகிரகித்து நின்றார். அப்ப பரமேஸ்வரன் சொல்ற, மெனி ஆமென் ராமசேஷனே, நீ நிற்கும் இடத்திற்கு தான் நான் விரைந்து வந்தேன். குழந்தாய், உனது தந்தை நானேதான். உனது மனோ உறுதியை மெச்சினேன். எனது கரத்தை உனக்கு அளித்திருக்கிறேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உனது மனோபீஷ்டத்தை நிறைவேற்றிக்கொள் என்று பகவானுடைய அபய குரல் எனது செவிகளில் ஒலித்தன. எவ்வளவு பெரிய விஷயம்! ராமசேஷர் மாதிரி ஒரு அரசருக்கு பகவானே நேர்ல
நான் உனக்காக தான் ஓடோடி வந்தேன், நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னுடைய மனோபிஷ்டத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்றாருன்னா இது எப்படி இருக்குன்னா, அர்ஜுனன் போர்க்களத்துல எல்லாரும் என்னுடைய ரத்த பந்தங்கள்லாம் எதிர்த்து நான் எப்படி அவளை எப்படி எதிர்கொள்வேன், அவளை எப்படி கொள்வேன் அப்படின்னு காண்டீபத்தை போட்டுட்டு நிக்கிறப்ப பகவான் பகவத்கீதைன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு தந்தாரு இல்லையா. அது மாதிரி இங்க இவருடைய சிச்சுவேஷன் வேற. நிராயுதபாணியா நிக்கிறார், எந்த உதவியும் இல்லை, எனி டைம் அவருக்கு மரணம் வரக்கூடும் அப்படிங்கிற நிலைமையில பகவானே உன்னை மட்டும்தான், உன்னோட ஆங்கியப்படிதான் வந்தேன், நீதான் எனக்கு அபயம் தரணும்னு கேட்ட உடனே பகவான் ஓடி அவருக்கு அருள் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு ஒரு பெரிய பக்திமானா இருக்கணும் ராமசேஷன். அடுத்தது இதுக்கப்புறம் தான் எப்படி அந்த நிராயுதபாணியா நின்று அரசர் அந்த போரை ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான். ராமசேஷரின் கோரிக்கையும் பகவானின் அபய வாக்கும் சிறிது நேரத்திற்குள் முடிவடைந்து விட்டன. சார் எழுதுறார், ராமசேஷர் நமது ராமபிரான் போல ரதத்திலிருந்து ரதத்தில் அம்பு வச்சிருப்பாங்க இல்லையா கேரியர்ல, அம்புகளை எடுத்து எய்த ஆரம்பித்தாராம். ராமபாணத்துக்கு ஈடாகுமா? ராமபாணம் மாதிரி ஒண்ணு உண்டா? அது மாதிரி ராமபிரான் மாதிரி ராமசேஷர் பண்ணாராம், அம்பு எடுத்து எழுதினாராம். எதிரிகளின் தலைமை தாங்கிய ஹிட்டாய்ட் அரசன் கேட்டாவின் அரசன் போர் சங்கை ஊதிவிட உத்தரவிட்டான். சுருங்க சொல்லின் எதிரிகளின் அம்புகள் மன்னரை அணுகவே இல்லையா. எதிரிகள் எல்லா பக்கத்திலிருந்து போடுற அம்பு மன்னர் அணுகவே இல்லை. ஆனா மன்னரால் ஏவப்பட்ட ஒவ்வொரு அம்பும் நூற்றுக்கணக்கான பெயர்களை ஒராண்டஸ் நதியில் அலங்கோலமாக வீசி எறிந்தன அப்படின்னு எழுதுறாரு சார். நம்ம ஏதோ படத்துல ஒரு 4 அம்பை வச்சுட்டு ஒரு வில்லுல இருந்து எழுதி விட்டாங்க, அவன் பெரிய புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்றோம். ஒரு அம்பு நூற்றுக்கணக்கான பேர்கள நதியில தள்ளித்தான். அப்ப எப்படி இருக்கும் அந்த காட்சி? எதிரிகளில் பலர் தங்களுடைய அம்புகளை பிரயோகிக்கும் வீல்டு சக்தியை இழந்தனர். அவ எடுத்த அம்பு எழுதணும்னா சக்தி அவளுக்கு எழுத வரலையாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சாலும் மன்னரினிடத்தில் தெய்வமே இருந்து போரிடுவதாக நினைத்து போர்க்களத்திலிருந்து தத்தவருடைய நாடுகளுக்கு திரும்பி விட்டனர். இப்படி போர் அதிக நேரம் நீடிக்கவில்லை. மன்னரின் படைகளும் மன்னரை அடைந்தனர். பின்னாடி வந்துருந்தா இல்லையா இந்த எதிரிகள்லாம் அவர் அம்பு எழுதி கொல்ல ஆரம்பிச்சோடனே மன்னரின் படைகளும் மன்னரை அடைந்தன. மன்னர் கேட்டாவின் அரசனை மன்னித்து விட்டதுடன் அவனால் வேண்டப்பட்ட உடன்படிக்கைக்கும் இசைந்தார். இந்த உடன்படிக்கை இந்த இடத்துக்கு பேர் பேட்டில் ஆஃப் கடேஷ் அப்படின்னு இந்த ஹிஸ்டாரியன்ஸ் டாக்குமெண்ட் பண்ணிருக்கா. இது ரொம்ப இந்த உடன்படிக்கைன்னு சார் சொல்லிருக்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் ஹிஸ்டரி. ஏன்னா உலகத்துல the first known peace treaty in the world டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது இதுதான். அதுதான் சார் எழுதியிருக்க. இந்த தெய்வீக சம்பவத்தை தனது ராஜ்யத்தின் பெரும்பாலான இடங்களில் சித்திரங்களின் மூலமாகவும் சிற்பங்களின் மூலமாகவும் கல்வெட்டுகளின் மூலமாகவும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாகவும் மன்னர் அறிவித்திருக்கிறார். சோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷனா ஒரு சித்திரமா வெல் டாக்குமெண்டட் தி வேர்ல்ட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பீஸ் ட்ரீட்டிங்கிறது இந்த பேட்டில் ஆஃப் கடேஷோட இந்த ஹிட்டைட்ஸ்க்கும் ராம்சேஸ் II ராமசேஷருக்கும் பண்ண இந்த ட்ரீட்டி தான். ஆனா சார் எழுதிக்க இத்தகைய அபூர்வ சாதனையை மன்னர் குறிப்பிட்டிருக்கும் பொழுது தனக்கு பகவான் அளித்த அனுகிரகத்தை தான் திரும்ப திரும்ப போற்றியிருக்கிறாரே தவிர தன்னுடைய பெருமையோ பராக்கிரமத்தையோ சற்றேனும் குறிப்பிட்டுக் கொள்ளவில்லை. The subject in fact is not the victory at the Kadesh and the defeat of the enemies, important as these may be to the historians, but the indomitable courage of Ramses, his faith in the aid of gods, the irresistible strength of arms என்பதாக ஒரு கிறிஸ்துவ மேதாவி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இந்த பீஸ் ட்ரீட்டி பத்தி ஹிஸ்டாரியன்ஸ் சொல்ற ஒரு சில கிளிப்பிங் இப்ப பார்ப்போம். On temple walls all throughout Egypt. Here I stand, all alone. There is no one at my side. My warriors and chariots have deserted me. None heard my voice when I, their king, called for aid. But I find that Amun's grace is far better to me than 1,000,000 fighting men and 10,000 chariots. I was ready to fight like an eager bull. Equipped with my weapons of victory, I charged their ranks, fighting like a pouncing falcon. I was like Ra when he rises at dawn. My rays burned the bodies of the rebels. I slew them without sparing any.
They sprawled before my horses and lay slain in heaps of blood. Achievement did eventually result from the Battle of Kadesh in the form of the Egyptian-Hittite peace treaty. In fact, it is the earliest known peace treaty in history, as well as the only ancient treaty in which written texts from both sides have survived. The Egyptian-Hittite treaty was successful at maintaining peace between the two great powers for the next century, until the collapse of the Hittite Empire in 1178 BC. This is a remarkable document. It's the actual text to a peace treaty. This 3,300-year-old wall holds 38 lines of hieroglyphic inscriptions that lay out in detail the world's first peace treaty. An unprecedented promise of alliance between Ramses and his mortal enemies, the Hittites. Document that two great powers signed, Egypt on one hand and the Hittites on the other. The Hittite peace treaty, or the Treaty of Kadesh, meant Ramses could finally end his 20-year war with the Hittites. Wars are quite costly, so by having peace, Ramses is guaranteeing stability and prosperity in his reign. He was a warrior king and a diplomat who ruled over an extraordinary period of peace and prosperity. ராமசேஷர் எகிப்துடைய 20,000 நகரங்கள்லயும் கோவில்கள் கட்டினார் அப்படின்னு சார் சொன்னது முன்னாடி பார்த்தோம். அதை பத்தி எழுதுறப்ப சார் சொல்றேன், தெய்வ சாதுக்களாக இயங்கி வந்த முந்தைய மன்னர்களின் சிலைகள் தெய்வங்களுக்கிடையில் அமர்ந்து வந்ததை போலவும் ராமசேஷரின் தந்தையான முதலாவது சேட்டி the first சிலையும் அமர்த்தப்பட்டிருந்தது. He holds the club in one hand and another a complex sculpture combining the different symbols of life and death. அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நடுவுல அவருடைய தந்தையான சேட்டி the first இருக்கிற மாதிரி கோயில் நிர்மாணிச்சிருக்கார். மேலும் இவைகளுக்கு முன்னிலையில் நின்று ராமசேஷர் தனது தந்தையை ஆராதிப்பது போலவும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கோவில்ல பண்ணிருக்கார். இதை போலவே மற்றொரு கோயிலில் தெய்வங்களுக்கிடையே அமர்ந்திருந்த ராமசேஷரின் சிலையை அதன் முன் நின்று ராமசேஷரை ஆராதிப்பது போலவும் காட்டப்பட்டிருந்தது. இது ஒரு வேதாந்த தத்துவமாகும் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த கோவில் பத்தி Ramses II is shown not only worshipping the gods, but worshipping an image of his own deified self. So you have Ramses II as Pharaoh, worshipping Ramses II as God, all taking place during the lifetime of Ramses II. Within it are 4 statues of Egypt's mightiest gods: Ptah, the creator; Amun, the supreme god; Ramses, the living god; and Ra-Harakti, the sun god. Just as Ramses II is deified in his temple, Nefertari is also deified in her own. Nefertari is actually shown as the goddess Hathor, so she becomes a divinity just like her husband. அடுத்து சார் இன்னொரு கோவில் பத்தி சொல்றார். அபு சிம்பல் அப்படின்னு ஒரு கோவில் ஈஜிப்ட்ல. மலைச்சாரல்களில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த குகை கோயில்களுக்குள் ராமசேஷரின் காலத்தியதும் ஒன்றாகும். நூபியாவிலும் அபு சிம்பல் என்ற இடத்தில் சில குகை கோவில்களும் தெய்வ சிலைகளும் காணப்படுவதுடன் சுமார் 300 அடிகளுக்கும் மேலான உயரத்தில் 4 அதி அற்புதமான ராமசேஷரின் சிலைகள் ஒரே வரிசையில் சேர்ந்தார் போல் அமர்ந்திருக்கின்றன. இவைகள் ஒவ்வொன்றும் 90 அடிகள் உயரத்தை கொண்டதாகும். 19ஆம் நூற்றாண்டில் கூட சேதப்படாமல் இருந்த இவைகள் தற்போது ஓரளவு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடன் ஒரு சிலையில் உள்ள தலைப்பகுதியும் காணவில்லை. இந்த அபு சிம்பல் கோவில் பத்தி ஒரு வீடியோ. Statues of Ramses outside the Great Temple stand 69 feet tall, making them the largest that had ever been sculpted in Egypt. Inside, an entire temple complex is carved out within one massive rock. The first atrium alone has 8 more towering statues of the pharaoh. அபு சிம்பல் இந்த கோவில் இருக்கிற மானுமெண்ட்ஸுக்கு ஒரு டேஞ்சர் வந்தது ஒரு சமயத்துல. அத பத்தி சொல்லிருக்க. தற்போது இந்த பிராந்தியத்தில் மேலும் ஒரு அணை திட்டம் அசுவன் டேம் தயாரிக்கப்பட்டிருப்பதாலும் அதை நிறைவேறும் பொழுது ராமசேஷரின் புராதன பொக்கிஷங்களை அப்படியே பெயர்த்தெடுத்து
அந்த மலையின் உயர் பகுதியில் பொருத்த தீர்மானித்திருக்கின்றனர். இத்தகைய ஒரு குடிபெயர்ப்பில் முந்தைய அமைப்பு எப்படி இயங்கி வந்ததோ அதற்கு எள்ளளவும் மாறுதலை கொள்ளாமல் அமையப் போவதே யுனெஸ்கோவின் அபார சாதனையாகும். இந்த சாதனையின் பொருட்டு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை $360 லட்சம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ப்ராஜெக்டும் நடந்து முடிஞ்சிருக்கு. சார் சொன்னது இந்த டேம் வந்து நைல் நதிக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்ப ராமசேஷருடைய இந்த பிரம்மாண்டமான சிலைகளை அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அப்படியே பெயர்த்து இன்னும் ஹையர் எலிவேஷன்ல கொண்டு போய் யுனெஸ்கோ வச்சிருக்காங்க. சார் சொன்ன இந்த சம்பவத்தை பத்தின ஒரு வீடியோ. In the case of Abu Simbel, his temple here was central to one of the most extraordinary relocation projects ever undertaken. In the 1950s, the new government of General Abdel Nasser, who had seized power in Egypt following the Egyptian Revolution of 1952, determined to build a vast new dam at Aswan in order to henceforth control the annual flooding or inundation of the River Nile on which so much of the country's agriculture depended. The resulting flooding and the creation of what was to be named Lake Nasser near the dam would have submerged Abu Simbel. Accordingly, in 1959, the Egyptian government applied to UNESCO to move the temple. This petition was granted, and over the next several years, several Swedish engineering firms undertook the project for the Egyptian government. The work involved was highly complex, as Abu Simbel was not constructed out of blocks of stone, but was carved into a cliff face. Thus, the temple was rescued by effectively making a giant incision into the mountainside and then transplanting the temple piece by piece to a site several hundred meters inland and much higher above ground. Thus, Abu Simbel now overlooks the River Nile, much as it has for over 3 millennia, but from a different vantage point and site. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமானா, ஒரு வாரியரா, இப்படி ஒரு பராக்கிரமசாலியா, அதே சமயம் பகவானுடைய அருள்னாலதான் நடந்ததுன்னு ஒரு ஃபுல் சரண்டர் பண்ண ஒரு அத்வைத்தியா, அவர்களுடைய கோயில்கள்ல வேதாந்த தத்துவங்கள் பொருந்தினதாக இப்படி ஒரு மகா சாதனையும் புரிந்த இந்த மகா ராமசேஷர் ராமசேஸ் தி செகண்ட் எவ்வளவு ஒரு 1285 BC, ஒரு 3300 வருஷங்கள் ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ராமசேஷர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கற்பனை வரும் இல்லையா? இந்த சிலையெல்லாம் பார்த்தோன்னே கற்பனையே வேண்டாம். சார் சொன்ன மாதிரி எம்பாமிங் ப்ரொசீஜர்ஸ் பத்தி சார் சொல்லுவார் இல்லையா? எகிப்தியர்களின் பிரேதங்களை பதப்படுத்தும் எம்பாமிங் மேதைகளாக திகழ்ந்தன. 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரேதங்களின் இமைமயிர்கள் உதிராமலும் சருமம் சுருங்காமலும் இன்றைக்கும் காணப்படுகின்றால் அந்த பக்குவத்தின் சிறப்பை என்னவென்று சொல்வது அப்படிங்கிறார் சார். அப்படி 3300 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்புதமான ஒரு அரசனா இருந்த அந்த ராமசேஷர் அவர் இப்படிதான் இருந்தான்னு சொல்றாரு. அவருடைய மம்மியே இன்னும் இருக்கு. ஏதோ ராமசேஷருடைய இந்த கதையும் சரி, எகிப்தியர்கள் சார் ஒரு எழுதாத ஒரு விஷயங்களே கிடையாது. கிரேக்கர்கள் பத்தி எழுதிருக்காரு, பாரசீக போர் பத்தி எழுதிருக்காரு, பாபிலோனியன்ஸ் பத்தி எழுதுறாரு. எப்படி ஒரு நாள் ஒரு 4-6 ரூம்ல அவர் இருந்துட்டு மகாபெரிவா தேசம் பூரா 3 வாட்டி சஞ்சாரம் பண்ணினார். ஆனா சார் மெட்ராஸும் திருவெண்காடு தவிர பெரிய அளவுல டிராவல் பண்ணதாகவும் தெரியல. அப்ப ஒருத்தர் எப்படி ஒரு 4-6 ரூம்ல இருந்துட்டு உலகத்துடைய நம்முடைய தெய்வ மதம் ஆதி காலத்திலிருந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத எப்படி ஒருத்தரால இவ்வளவு தெளிவா பிராக்சுவலா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் எழுதின அத்தனையும் எஜிப்ட்ல இன்னைக்கும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நேஷனல் ஜியோகிராபிக்கோ ஒரு ஹிஸ்டரி சேனலோ அவங்க எப்படி சார் எழுதினார் அப்படியே அங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி ஒரு ஆத்ம ஞானியா, ஒரு மகானா இருந்தா, ஒரு ஞானியா இருந்தா தானே இது சாத்தியமாகும். எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும்.
அவர் வந்து சார்ட்டே கேட்டார், எப்படி சார் எப்படி இதெல்லாம் வந்து இங்க இருந்துட்டு எப்படி எல்லாத்தையும் எல்லா நாட்டுடைய வரலாறு, அங்க இருக்கிற சனாதன தர்மம் எப்படி இருந்தது, அங்க என்னென்ன உற்சவங்கள் கொண்டாடினா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ண டாபிக் இல்ல, எப்படி சார் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னப்ப சார் சொன்னாராம், எனக்கு தியானத்துல அப்படியே இருக்கிறப்ப வரும்பா அப்படின்னாரு. அதுதான் வந்து அவர் ஒரு மகா ஞானி, ஆத்ம ஞானி. அவர் வந்து நம்மெல்லாம் வந்து இந்த பிறவி எடுத்த இந்த பிறவி நமக்கு கிடைச்சப்ப சிவன் சார் மாதிரி ஒரு ஆத்ம ஞானியோட அவர் இருந்த சமயத்துல நம்மளாம் பிறந்திருக்கோம். அவரை வந்து நம்மள சில பேர் கண்ணால பார்த்து அனுகிரகம் வாங்கிக்கிற பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கறதே நம்ம ஏதோ பல கோடி ஜென்மால புண்ணிய சுக்கிரதம். இதை பத்தி இப்ப சார் எப்படி வந்து இந்த எகிப்திய சுருக்கம், இந்த எகிப்தியர்களோட ஹிஸ்டரி பத்தி எழுதினாரு அப்படிங்கறத ஒரு இடத்துல சொல்றப்ப 65D அதுல வந்து சொல்ற புராதன எகிப்தியர்களை பற்றி நான் கிரகித்து கொண்ட அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்க. குண்டலினி சக்தியை பத்தி ஒரு இடத்துல சொல்ற, அந்த இடத்துல சொல்ற புராதன எகிப்திய வரலாறுகளை நான் கிரகித்து கொண்ட பிறகு எகிப்திய பிராமணர்கள் அத்தகைய மகத்துவத்தை ஏற்று வந்ததை அறியலானே. எகிப்திய வரலாற்றை படித்து எழுதல, எகிப்திய வரலாறுகளை தெரிந்து கொண்ட கிரகித்து கொண்ட பிறகு அப்படின்னு எழுதுற மாதிரி சாரே அது வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்க. அவருக்கு எல்லாமே அவர் கிரகிச்சுண்டு தன்னால வந்தது. ஏன்னா அவர் சாட்சாத் பரமேஸ்வரன், அவருக்கு யாரும் வந்து எதுவும் புதுசா தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆத்ம ஞானிய நம்ம வந்து அறிந்து கொள்றதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்க. இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள்ங்கிற புத்தகத்தை தெரியாத எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறப்ப நமக்கு இந்த புத்தகம் இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கிறத தெரியப்படுத்தியிருக்க, அதை படிக்கிறதுக்கு அனுகிரகம் கொடுத்திருக்க. இந்த உலக வரலாறும் நம்ம தெய்வ மதத்தை பத்தி அவர் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிருக்கலாம். இப்போ ஒரு ஹீப்ரூலயோ ஒரு கிரீக்லயோ எழுதியிருந்தாருன்னா நமக்கு இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குமா? சார் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல எழுதி நமக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ஒரு சோசன் லாட் தான், லக்கி லாட். அனுகிரகம் இருக்கு, சாரோட அனுகிரகம் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி பல அதிசயமான விஷயங்கள் சார் சொல்லியிருக்க. அது வந்து மற்றொரு சத்சங்கத்துல நம்ம ஏணிப்படிகள் மாதர்கள்ல எல்லாரும் சேர்ந்து சிந்திப்போம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. நமஸ்காரம்.